கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த முதலாவது வால்யூம் ஸ்டடியை நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, போன வாரம் நம் 4வது அத்தியாயத்தை நாம் துவங்கினோம். அந்த பாடத்துடைய தலைப்பு எபாக்ஸ் அண்ட் டிஸ்பென்சேஷன். தமிழ்ல நம்ம சொல்லும் போதுங்க உலகம் மற்றும் யுகங்களா, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும், காலப்பகுதிகள் மற்றும் யுகங்களும் எனக்கூடிய ஒரு தலைப்புல நம்ம கடந்த வாரம் இந்த ஒரு பாடத்தை நாம் துவங்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் அதாவது உலகங்கள் குறித்து நாம் பார்த்தோம். தேவனோட தெய்வீக திட்டத்துல, விசேஷமாக மனுக்குலத்துக்கான தேவனோட தெய்வீக திட்டத்துல ஒரு 3 உலகத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரு நமக்காக ஒரு தயார்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த 3 உலகம் குறித்து பார்க்கும்போது எப்போ தேவன் அந்த ஒரு மனுஷனை சிருஷ்டி செஞ்சாரோ அங்கத்துல இருந்து நோவா காலத்துல அந்த ஒரு ஜலத்து வரைக்கும், அந்த ஜலப்பிரயாரம் வரைக்கும் முதலாவது உலகமா கருதப்பட்டுச்சு. அந்த ஜலத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யம், கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னம், அந்த நாட்கள் பார்க்கும்போது 2வது உலகமா காணப்படுது. 3வது உலகம் கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னம் துவங்கி அது யுகாயுகத்துக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கடந்து போகுது. ஸோ இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது த வேர்ல்ட் வாஸ், அதாவது முன்ன இருந்த உலகம், அது ஆதாமோடைய சிருஷ்டியிலிருந்து நோவா காலம் பார்த்தோம். த பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட், இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு தீமையான உலகம். த ஏஜஸ் டு கம், த வேர்ல்ட் டு கம், அது 1000 வருஷம் துவங்கி அது எங்க வரைக்கும் போகுதுன்னு பார்க்கும்போது யுகாயுகத்துக்கு கடந்து போகிற ஒரு விஷயமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நம்ம குறித்து பார்க்கும்போது அப்போஸ்டல் பேதுரு, அப்போஸ்டல் பவுல், இவங்க 2 பேரும் அந்த 3வது உலகத்தை பத்தி, 1000 வருஷம் அரசாட்சி பத்தி அவங்க நிறைய காரியங்கள் எழுதும் போது ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னம், அவர் வரும்போது அவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னன்னு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தானானவனை முதல்ல என்ன பண்ணணும், கட்டப்படணும். அவர் எப்போ அந்த பலவான் கட்டப்பட்டார்னா கண்டிப்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அவருடைய வீடு என்ன ஆகும், பாலாக்கி விடப்படும். அதை தொடர்ந்து சில ரொம்ப முக்கியமான காரியங்களை நம்ம தியானிக்கும் போது என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்னா, தேவனோட ராஜ்யம், 1000 வருஷம் அரசாட்சி, விசேஷமாக கர்த்தர் இயேசுவோடைய அந்த 1000 வருஷம் அரசாட்சி, அந்த 1000 வருஷம் அரசாட்சியில தீமை இருக்குமா எனக்கு ஒரு கேள்வி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ரசல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது தீமை இருக்கும். 1000 வருஷம் அரசாட்சியோடைய ஆரம்ப பகுதியில தீமை இருக்கும். ஆனா அதோடைய முடிவுல என்ன இருக்காது, அந்த தீமை என்னக்கூடிய விஷயம் முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளப்படும். இல்லைன்னா அந்த ஒரு தீமையின் ஆட்சியோட ஆதிக்கம் அந்த 1000 வருஷம் அரசாட்சியில அது பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா சாத்தானானவன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, முழுமையா கட்டப்பட்டிருப்பார். ஸோ இந்த ஒரு காரியத்தெல்லாம் நம்ம பார்த்து நம்ம போன வாரம் அந்த 3 உலகங்கள் அதுல இருக்கக்கூடிய சில காரியத்தை பார்த்தோம். இது ஒரு மேலோட்டமான விஷயம். தேவனோட தெய்வீக திட்டத்துல ஒரு மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது 3 உலகமா பிரிச்சார். இப்போ அதுக்குள்ள ரொம்ப ஆழமா உள்ள போகும்போது யுகங்களாக அவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறார். 3 உலகத்துக்குள்ள நம்ம போனோம்னா யுகங்களாக அவர் பிரிக்கிறார். பாருங்க, இந்த சார்ட்ல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 உலகங்கள், அந்த 3 உலகங்களுக்குள்ள எத்தனை யுகங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க, ஒரு 4 முக்கியமான யுகங்கள் இருக்கு. 4 முக்கியமான யுகங்கள். இதுல முதலாவது உலகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள தேவன் என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது காலமா பிரிக்கல. முதலாம் உலகம் முழுவதும் முதலாம் உலகம் தான். அதுக்குள்ள ஒரு சப் டிவிஷனா இல்ல சப் கேட்டகரியா அவர் என்ன பண்ணல,
எதுவுமே பண்ணல. ஏன்னு பார்க்கும்போது காரணம், எப்ப தேவன் அந்த ஒரு ஆதாம சிருஷ்டி செஞ்சு அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல வைத்தாரோ, தேவன் அந்த இடத்துல ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்டயோ ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது எதிர்பார்த்தார். சிருஷ்டிகரா ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா எதிர்பார்த்தார். என்னன்னு பார்க்கும்போது அப்சல்யூட் ஒபீடியன்ஸ், ஒரு பரிபூர்ணமான கீழ்ப்படிதல், ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது மனுக்குள்ள இடத்துல தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அவர் எதிர்பார்த்தார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது, தேவனுக்கு எதிராக அவங்க போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் அவருடைய மனுஷனுடைய கையில எல்லாத்தையும் கொடுத்துடுறார். அதாவது முதலாம் உலகத்துல தேவன் எப்படி ஒரு மனுஷனை கை ஆண்டாருன்னு பார்க்கும்போது அவருடைய இயற்கையிலே கையாண்டார். எப்படின்னு பார்க்கும்போதுங்க அங்க ரெண்டு விஷயம் வச்சார். ஒன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்னு ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கனி. ரெண்டும் வச்சார். ஒருவேளை நீ ஜீவன் கொடுக்கக்கூடிய கனியை நீ புசிச்சுனே இருந்தா நீ என்ன பண்ண மாட்ட? சாக மாட்ட. ஒருவேளை நீங்க அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்கதா இருக்கக்கூடிய அந்த ஒரு கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? மறிச்சு போயிடுவீங்க. தீமையின் அனுபவம் வாங்குவீங்க, மறிச்சு போயிடுவீங்க. சோ இது தேவன் இயற்கையாவே ரெண்டு காரியத்தை வச்சார். இப்போ தேவனுடைய பிரமாணத்தை எப்ப மனுஷன் மீறினானோ அப்படியே நேச்சராவே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு விழுகைக்குள்ள போகுது. அதுதான் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இயற்கை எனக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நன்மை செஞ்சா நன்மை தான் நம்மளுக்கு கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை தான் கிடைக்கும். அப்படின்னா இயற்கையில நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் பிரதிபலனாக நம்மளுக்கு என்ன வரும்? திருப்பி வருதுன்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது மனுஷன் எப்போ அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போறாரோ அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தேவன் அவருடைய வழியிலே அவருடைய போக்கிலே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா மனுஷனை விடுறாரு. மனுஷன் கீழான நிலைக்கு, ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு, மரண நிலைக்கு அவர் என்ன ஆகுறாருன்னு பார்க்கும்போது கடந்து போகிறார். இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அவருடைய இயற்கையிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தண்டனையை கொடுக்கறது நம்ம பார்க்கிறாரு. சரி, இதை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த ஒரு முதலாம் உலகத்துக்குள்ள எந்த காலமும் தேவன் பிரிக்கல. தேவன் கொடுத்த அந்த பிரமாணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த விருட்சத்தை நீ சாப்பிடாத, ஒருவேளை சாப்பிட்டா நீ சாவ. கீழ்ப்படியாம போனாங்க, மரணம் வந்துச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி அவங்க கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது எந்த அளவுக்கு கீழ்ப்படியாமையுடைய உச்சத்துக்கு போச்சுன்னா முதலாம் உலகம் எனக்கூடிய ஒரு உலகத்தையே, இது ரொம்ப முக்கியம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் தேவன் அழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அது கொண்டு போய் விட்டுச்சு. யாரை தவிர்த்துட்டுன்னு பார்க்கும்போது நோவா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தாரை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ஜனங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஜலத்துல அவங்க அழியறது நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பாவத்தோடைய வீழ்ச்சி, அது ரொம்பவே கெட்டு போன ஒரு நிலைக்கு ஜனங்கள் போறதுனால அந்த ஒரு நோவா மற்றும் அவருடைய சந்ததி விட்டு மற்ற எல்லாரும் என்ன ஆகுறாங்க? அந்த ஒரு மரணத்துக்குள்ள அவங்க கடந்து போறது நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையுடைய உச்சக்கட்ட நிலை. சரி, ரெண்டாவது யுகம், அதாவது ரெண்டாவது உலகத்துல தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 3 பாகமா பிரிக்கிறார். ரெண்டாவது உலகத்துல, செகண்ட் வேர்ல்டுல 3 பாகமா பிரிக்கிறார். அந்த 3 பாகம் என்னன்னு பார்க்கும்போது பிதாக்களுடைய யுகம், பேட்ரியார்க்கல் ஏஜ், பிதாக்களுடைய யுகம், இது முதல் பாகம். ரெண்டாவது யூத யுகம், ஜூவிஷ் ஏஜ், யூத யுகம். மூன்றாவது பாகம் சுவிசேஷ யுகம். இது இரண்டாம் உலகத்துல தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு 3 பாகமா பிரிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய
வழிநடத்தல் பார்க்கும்போது ஏன் இந்த உலகத்தை யுகங்களாக பிரிக்கணும் ஒரு கேள்வி கேட்கும் போது, தேவனுடைய வழிநடத்தல் இல்ல தேவனுடைய அணுகுமுறை, அவர் சில நபர்கள் கொண்டு தான் அவர் என்ன பண்ண போறாருன்னா, இது வரக்கூடிய காலத்துல, அதாவது முதலாம் உலகத்துடைய அழிவுக்கு பின்பு சில நபர்களோட தான் அவர் தொடர்பு வைத்துக் கொள்றதுக்கு ஆசைப்பட்டார். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய இரண்டாம் உலகத்தை ஒரு 3 பாகமா தேவன் பிரிச்சுட்டு, அந்த 3 பாகத்துல அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு பாகத்திலையும் தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது, அவருடைய தெய்வீக திட்டம் முன்னேறி கொண்டே போவோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்க கொடுக்கும் போது ரசல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, each step is higher than its preceding. ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு யுகமும் ஒரு படிக்கேட்டா இருக்கும். அதாவது எப்படின்னு பார்க்கும்போது, ஒரு யுகம் தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த யுகத்தோடைய ஒரு யுகம் முடியுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த தீமைக்கான அழிவு கிட்ட வந்துச்சு. பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதாவது முற்பிதாக்களுடைய யுகம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் யூத யுகம் முடிஞ்சிச்சுன்னா சுவிசேஷ யுகம் முடிஞ்சுன்னா 1000 வருஷ அரசாட்சி. அது 1000 வருஷ அரசாட்சி முடிச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம். அது தொடர்ந்து அப்படியே இருக்கும், தேவனே ராஜாவா இருப்பார். அப்படின்னா ஒவ்வொரு யுகம் கடந்து போக இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, தீமை என்னக்கூடிய ஒரு விஷயம் அது தள்ளி விடுது. இல்லைன்னா அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கடந்து போகிறதா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம சகோதரர் நான் வாசிக்க சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த நீங்க வாசிங்க. இது இங்கிலீஷ்ல நீங்க வாசிங்க. The second epoch or world that now is include 3 ages. Each step in the plan of God for the overthrow of evil. Each step is higher than the preceding it and carries the plan forward and nearer to completion. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் பாருங்க. Each step in the plan of God for the overthrow of evil. தேவனோட தெய்வீக திட்டம் முன்னேறி போக 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 அது என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது, தீமைய தேவன் வெளியே தள்ள போறார், தீமைய எடுத்து வீச போறாரு. அதுதான் தேவனோட தெய்வீக திட்டத்துல இருக்கு. ஒவ்வொரு படியும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு யுகம் முடிய 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 தீமைக்கு என்ன ஆகுது, அது இன்னும் முடிவுக்கு வருது என்னக்கூடிய ஒரு பாயிண்ட். சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு பாயிண்ட நம்ம அழுத்த கொடுக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த யுகத்தை பத்தி நம்ம பேச போறோம் அதுதான் ரசல் நெக்ஸ்ட் பாயிண்டே நம்ம அவர் சொல்லும் போது வாசிங்க. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஸ்டார்ட் பண்ணும் போதே எப்படி எழுதுறாரு பாருங்க. the third great epoch வாசிங்க. The world to come. Future from the second advent of Christ comprises the millennium age or times of restitution, and following it are other ages to come, the particulars of which are not revealed. Present Revelation 3 of man's recovery from sin and not of the eternity of glory to follow. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன பாயிண்ட் பிரதர் ரசல் இங்க குறிப்பிட விரும்புறாருன்னு பார்க்கும்போது, மூன்றாவது உலகம் அது எதுல இருந்து துவங்குதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னத்துல இருந்து துவங்குது. அது 1000 வருஷம் அரசாட்சியா துவங்குது, திரும்பி கொடுக்கிற நாட்களாக துவங்குது. அது எங்க கடந்து போகும்னு பார்க்கும்போது 1000 வருஷம் முடிஞ்சு யுகத்துக்கு கடந்து போகும். இப்போ அந்த முடிவில்லா யுகம் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது அதை பத்தி வேதத்துல என்ன பண்ணல, நமக்கு கொடுக்கப்படல. யுகம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த யுகத்துல என்ன நடக்கும் அதை பத்தி எந்த தகவலும் தேவன் நமக்கு தரல. ஆனா நமக்கு தந்திருக்க தகவல் என்னன்னு பார்க்கும்போது, present revelation treats of man's recovery from sin
and not of the eternity of glory to follow. அப்படின்னா தேவன் நம்மளுடைய பைபிள்ல கொடுக்கப்பட்ட தகவல் எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த மனுஷன் பாவ நிலையிலிருந்து அந்த விடுதலை ஆகி ஒரு பரிபூர்ண மனுஷனா தேவன் முன்னாடி நிக்கிற வரைக்கும் தான் நமக்கு பைபிள் என்ன இருக்குங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யுகாயுகத்துக்கு என்ன நடக்கும் நமக்கு என்ன பண்ணல, வெளிப்படுத்த இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ முதலாவது உலகம் அதுல என்ன இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய இரண்டாம் உலகத்துல என்னென்ன காலங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது, எந்தெந்த யுகங்கள் பார்க்கும்போது, முதலாவது வரக்கூடிய யுகம் என்னன்னா பிதாக்களின் யுகம், பேட்ரியார்கல் ஏஜ். ஸோ இந்த ஒரு முற்பிதாக்களின் யுகத்துல தேவன் ரொம்ப விசேஷமா யார்கிட்டத்தான் அவர் தொடர்பு கொண்டார், ரொம்ப விசேஷமா பார்க்கும்போது யார் அவருடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமா தொடர்பு கொண்டார்னு பார்க்கும்போது இவங்க தான், நோவா, ஆபிரகாம், ஐசாக் மற்றும் யாக்கோபு. இந்த 4 பேர்கிட்ட தான் தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ரொம்பவே நெருக்கமான ஒரு தொடர்புல இருந்தார். எப்போ யாக்கோபு மரிக்கிறாரோ, யாக்கோப்போட மரணத்துக்கு பிறகு அவருடைய சந்ததி 12 பசங்க, அவங்க 12 கோத்திரமாக மாறுறாங்க. அந்த 12 கோத்திரம் ஒரு தேசமா மாறுது. சோ எப்போ தேவன் நோவா, ஆபிரகாம், ஐசாக், யாக்கோபு கிட்ட அவர் எப்போ தொடர்பு கொள்றாரோ அது வெறும் பிதாக்களுடைய காலம். வெறும் 4 பேர்கிட்ட தான் தேவன் என்ன பண்ணார், விசேஷமாக தொடர்பு கொண்டார். அதை தாண்டி யாக்கோபுடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய சந்ததியார் முழுவதும் ஒரு தேசமா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தொடர்பு கொண்டார். இப்போ அந்த தேசத்தை தேவன் எடுத்து யாக்கோபுடைய 12 பசங்க அவங்களத்தான் இஸ்ரேல் எனக்கூடிய தேசத்தை தேவன் தேர்ந்தெடுத்து ஒரு பரிசுத்த ஜாதியா, தேவனுடைய விசேஷ ஜனங்களா, தேவனுடைய பிரமாணம் முழுவதும், தேவனுடைய விசேஷ தன்மையா இருக்கக்கூடிய அவருடைய பிரமாணம் எல்லாமே யார்கிட்ட தான் கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது அந்த தேசத்துக்கிட்ட தான் கொடுக்குறாரு. சோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். வாசிங்க இந்த ஒரு விஷயத்தை. பாருங்க, இந்த ஒரு யுகத்தை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது எங்க துவங்குது அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபுடைய மரணத்துல துவங்கி கர்த்தர் இயேசுவோடைய மரணத்துல அது என்ன ஆகுது, முடியுது. யாக்கோபுடைய மரணத்துல அந்த 12 கோத்திரமா ஒரு தேசமா ஒரு ஜாதியா தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த தேசத்தை அவர் தேர்ந்தெடுத்து கர்த்தர் இயேசுடைய மரணத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளும், எல்லா வாக்கு தத்தங்களும், எல்லா பலிகளும் அங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய முடியுது. எல்லா ஃபேவர், அதான் ரொம்ப முக்கியம். ஃபேவர்னா தமிழ் என்ன சொல்றது, எல்லா ஆசீர்வாதமும் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல முடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான், அந்த யூத யுகத்துல விசேஷமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா நியாய பிரமாணத்தை கொடுக்கிறாரு, கட்டளைகள் கொடுக்கிறாரு, அவங்க கிட்ட உடன்படிக்கை செய்யறாரு. ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஷக்கீனா குளோரியா, அதாவது அவருடைய பிரசன்னம் எப்பவுமே அவங்க மத்தியில இருக்கக்கூடியதா அங்க இருந்துச்சுன்னு பார்க்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல விசேஷமாக அந்த ஒரு பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனே பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது நீங்க வாசிங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இது பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. யெகோவா தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது லீடரா இருக்கிறாரு, அதே போல எப்படி இருக்கிறாரா ஒரு ராஜாவா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, இவ்வளவா பண்ண தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஜனங்களுக்காக, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தீர்க்க தரிசிகளை அனுப்புறாரு.
தீர்க்கதரிசிகளை அமைச்சிட்டு கடைசியில யார் அனுப்புறாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஒரே பேரான குமாரனே அவர் மத்தியில் அனுப்புறாரு. இப்ப கர்த்தர் இயேசு அந்த சுவிசேஷ யுகத்தோ அதாவது அந்த ஒரு யூத யுகத்தோடைய முடிவுல அவர் வராரு. வந்து எல்லா விதமான அற்புதம், அவருடைய சத்தியங்கள், அவருடைய வார்த்தைகள் வெறும் யாருக்கு மாத்திரம் சொன்னாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு மாத்திரம் சொன்னாரு. அந்த யூத ஜனங்களுக்கு மாத்திரம் சொல்றாரு. இதே வந்து கர்த்தர் இயேசுவே அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நான் வந்திருந்தே யாருக்காகத்தான், இஸ்ரேல் ஜனங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் ரொம்ப விசேஷமா சொல்றாரு. நம்ம சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சிஸ்டர் ரெடியா இருங்க. மத்தேயு 10:5-6. 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களை பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய சரிங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 15:24. மத்தேயு 15:24. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே. காணாம போன ஆடு யாருன்னு பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் தான். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி அவருடைய சத்தியங்கள், அவருடைய அற்புத அடையாளங்கள் இது எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு அவங்க காமிக்கும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் இயேசுவை நிராகரிச்சிட்டாங்க. அப்ப கர்த்தர் இயேசு சொல்றாரு மத்தேயு 23:38, இதோ உங்க வீடு பாழாக்கி விடப்படும். சோ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மரிக்கிறார். கர்த்தர் இயேசு மரிச்சிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு புதிய யுகம் துவங்குது. ஒரு புதிய யுகம் துவங்குது. இந்த யுகம் விசேஷமாக யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு யுகத்துல கர்த்தர் இயேசுவோட பிறப்புல ஒரு நற்செய்தி சொன்னாங்க பாத்தீங்களா, இதோ உலகத்தை ரட்சிக்க வரக்கூடிய அந்த தேவ ஆட்டுக்குட்டி. விசேஷமாக அந்த ஒரு நற்செய்தி, அந்த குட் டைடிங்ஸ் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஒரு நீதிமான் எனக்கூடிய நிலைக்கு யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவை அங்கீகரிச்சு அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. இது வெறும் யாருக்கு மாத்திரம் இல்லை, யூதர்களுக்கு மாத்திரம் இந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. மாறாக புறஜாதி மற்றும் இல்ல எல்லா தேசத்திலையும் புறஜாதிக்கு கூட இந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது தேவன் திறந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய யுகம், கிறிஸ்துவர்களுக்காக யுகம், சுவிசேஷ யுகம். சோ இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த வால்யூம் நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும்னு பார்க்கும்போது ஃபாலோப்ல கேட்கிற மாதிரி படிக்கணும். வெறும் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் ஐடியா தான் கொடுக்குறாரு பாருங்க. நீதிமானாக வரக்கூடிய நிலையை தான் கொடுத்துக்கிறாரு. ஏன் பரிசுத்தமானாகிற நிலை கொடுக்கல? ஏன்னா அது இந்த ஒரு வால்யூமோட கடைசியில தான் சொல்ல போறாரு. ஜஸ்ட் ஒரு படிக்கட்ட ரசல் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது படிக்கிறவங்களுடைய ஆர்வத்தை வந்து கொண்டு வர்றாரு. இப்ப பாருங்க, சுவிசேஷ யுகம் இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த வாசிங்க. அதான் பியூட்டிஃபுல். இந்த சுவிசேஷ யுகத்துக்குள்ள சில வகுப்பார், சில ஜனங்கள் வருவாங்க. அவங்களுக்கு தேவன் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கும்போது ஒரு விசேஷமான தயவு, ஒரு விசேஷமான வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்க போறார். யாரெல்லாம் கர்த்தர் இயேசு அவருடைய சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ மாத்திரம் இல்ல, அவருடைய அடிச்சுவடுகளை அவங்க பின்பற்றி போறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு விசேஷமான வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த பாடத்துல அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப விவரிச்சு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகம் ஏறக்குறைய 1900 இயர்ஸ் அப்படின்னா 1090 வருஷங்கள் கடந்து போகுது. அதாவது ரசலுடைய நாட்கள்ல வந்து அவர் சொல்றாரு இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு.
சோ இந்த ஒரு 2000 வருஷத்துல இந்த ஒரு கிறிஸ்துவர்களுடைய யுகம், இந்த சுவிசேஷ யுகத்துல என்னத்தான் நடக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த சிறுமந்தை வகுப்பார் தேவன் அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை, நன்மையான ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த மனசோட காத்திருக்கக்கூடிய அந்த சிறுமந்தைக்காக இந்த ஒரு அழைப்பு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது திறக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க சகோதர சகோதரிகள், இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட். இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான விசேஷமான ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த 2ஆம் உலகத்துல தேவன் 3 பிரிவா பிரிச்சாலும், இந்த 3 பிரிவுல ரொம்பவே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்துல தேவனுடைய தெய்வீக திட்டம் அந்த தீமைய வெளியே எடுக்கிறதுக்கு, அந்த தீமையை எடுத்து போடுறதுக்கு தேவன் அவருடைய ஜனங்களை ஒரு பக்கம் பயன்படுத்தின்னு வந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, இந்த தீமையுடைய உலகம், இந்த தீமையுடைய உச்சத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு மார்க் போடுறார், அதுக்கு ஒரு எண்டு வைக்கிறார். அது எப்படி அந்த ஒரு எண்டு வைக்கிறாருன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எப்போ அந்த ஒரு சுவிசேஷ யுகம் ரொம்ப விசேஷமான ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய செலக்ஷன் முடியுதோ, அதோட என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு 2ஆம் உலகத்துடைய முழு முடிவு என்ன ஆகுது வருது நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. Predominance and reign of evil to the true determinant of this cause. Nevertheless, its deep decline has been steadily progressing according to the fixed and defined plan, and in the exact order of the seasons which he has appointed. போதுங்க, இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபிக்ஸ்ட் அண்ட் டிஃபைன்டு பிளான். நேர்த்தியா அது என்ன இருக்கு அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம், அந்தந்த காலத்துல அழகா அது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நடந்து போயினே இருக்கு. ஃபிக்ஸ்டு அண்ட் டிஃபைன்டு பிளான். தேவன் முன்கூட்டியே ஒரு சரியான காலம், சரியான நேரத்தை, அந்த ஒரு டைம் அப்பாயிண்ட் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருடைய தெய்வீக திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறார், செயல்படுத்தின்னு வர்றாரு. பாசிங்க இந்த ஒரு பாயிண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். இது பாருங்க, இது பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த எண்ட் ஆஃப் தி சேஜ், இந்த யுகம் என்ன ஆகுது, முடிவருது, கம்ப்ளீட் ஆகுது. and the dawn of his succession, and the dawn of his successor. ஒரு யுகம் அப்படி முடியுது, இன்னொரு யுகம் அப்படி துவங்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுதான் மில்லேனியல் ஏஜ். இந்த ஒரு யுகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது பாசிங்க. எப்போ அந்த ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் அப்படி துவங்கும் போது என்ன நடக்குதுன்னா கர்த்தர் இயேசுவோடைய ராஜ்யம். இது ரொம்ப முக்கியம். யாரோட ராஜ்யம் குறிப்பிட்டப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய ராஜ்யம், கிரைஸ்ட் கிங்டம். அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவோடைய ராஜ்யம். அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த சாத்தானை கட்டுறார். கட்டிட்டு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா தீமை போது, இன்னொரு பக்கம் அந்த ஒரு நீதியின் ராஜ்யம் அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கணும், சரியான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சிஸ்டம் போது இன்னொரு சிஸ்டம் உள்ள வருது. சிஸ்டர், can you read from here? Sure, brother. Millennium signifying 1,000 years
is by common consent used as a name for the period mentioned in Revelation 2nd chapter 4th verse. Revelation chapter 20 verse 4. The 1,000 years of Christ's reign, the first age in the world to come. During the millennial age, there will be a restitution of all things lost by the falling of Adam. Acts chapter 3 verse 19 to 21. And before its close, all tears shall have been wiped away. Enough sister. Let me explain this. So இந்த இடத்துல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே பாருங்க, இந்த ஒரு 1000 வருஷ அரசாட்சி இது ஒரு பீரியட், ஒரு காலம். இத குறித்து நம்ம வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 24. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளித்தேன். சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் வேதத்தையாவது தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் வீட்டில் உடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்க, the 1000 years of Christ reign, அதாவது 1000 வருஷம் கர்த்தர் இயேசு கூட அவங்க என்ன பண்றாங்க, ஆளுகை செய்து நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 1000 வருஷம் குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில என்ன கொடுத்திருக்குன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள் வாசிக்கலாம். நிலைப்பாடுகளின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அக்கிரமத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது நீங்கள் நம்முடைய வழக்குகள் எல்லாருடைய வாக்கினாலும் உழைத்தவர்கள் எல்லாம் மன்னிச்சுக்கங்க, உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. நம்ம இங்கிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலகம் தோன்றும் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். அந்த இளைப்பாறுதலின் காலம், அதை திரும்பி கொடுக்கறதின் காலம், அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற காலம் வர வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது அதுதான் அந்த 1000 வருஷம் அரசாட்சி. அது வரைக்கும் பரலோகத்தை கர்த்தர் இயேசு என்ன பண்ணி வச்சிருக்கோம், பரலோகம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ அந்த திரும்பி கொடுக்குற காலம் வந்துச்சோ பரலோகம் ரிலீஸ் பண்ணிவிடும் கர்த்தர் இயேசு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற காலம், அந்த 1000 years ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் ஜீசஸ் கிறிஸ்ட் எங்க இருக்க மாட்டாரு, பரலோகத்துல இருக்க மாட்டாரு. மாறாக எங்க இருப்பாருன்னு பார்க்கும்போது பூமியில அவர் வந்துருவார், நம்ம மத்தியில இருப்பார். அவருடைய பிரசனம் முழுவதும் எங்க இருக்கும்னு பார்க்கும்போது பூமியில இருக்கும். பரலோகத்துல ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்க மாட்டாரு, பூமிக்கு அவர் என்ன பண்ணிடுவாருன்னு பார்க்கும்போது வந்து அவருடைய அந்த ஒரு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த 1000 வருஷம் அரசாட்சிய அவர் தூங்குறத நம்ம பார்க்கணும். சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நீங்க டைம் கொடுங்க, ஒரே நிமிஷம்.
Okay, no problem.